ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. நம்ம ஆக்சுவலாக இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே வந்து 3 பார்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். சரி, இந்த பார்ட்டில் இப்போ நம்ம என்னென்ன பார்க்கலாம். ஓகேவா? வென் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் கிவன். அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்மளுக்கு சம்மு கேட்டாலும் சரி, இல்லை டிஃப்ரென்ஸ் கேட்டாலும் சரி, இதில் எது கேட்டாலும் நம்ம இந்த ஃபார்முலா தான் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து இந்த ஃபார்முலா வந்து ஒன்லி 2 இயர்ஸ்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ P is equal to difference into 100/r the whole square. அதுவே வந்து இப்போ இதில் சம் கேட்டாங்கன்னா பிரின்சிபல் ஆர் சம்னு சொல்லுவோம் Pயை. இப்போ வந்து P கேட்டாங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா, இல்லாட்டி டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்கன்னா நம்ம எப்படி எழுதிக்கணும்? டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது இந்த சைடு போயிடுமா? இப்போ இதெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. P இன்ட்டு, இப்போ இது வந்து மேலே போயிடும், நியூமரேட்டருக்கு போயிடும். R divided by 100 the whole square இப்படி வந்துடும். ஓகேவா? இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ டிஃப்ரென்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இது இங்கே கொண்டு போயிட்டோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு R ஸ்கொயர்ட் 300 plus R divided by 100 cube. இதுதான் இதுக்கு ஃபார்முலா. ஓகேவா? சரி, வாங்க இதை வச்சு எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். The difference between simple interest and compound interest for 2 years at 15% per annum is 4.50. The sum is, ஓகேவா? நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். சம்னா P. அப்போ P வந்து for 2 இயர்ஸ்க்கு Pயோட ஃபார்முலா என்ன? டிஃப்ரென்ஸ் இன்டூ 100 divided by R the whole square. ஓகேவா? அப்போ P into difference into 100 divided by R the whole square. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு P தான் கேட்டிருக்காங்க, அதை அப்படியே வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4.50 into 100 divided by R எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 the whole square. ஓகேவா? இப்போ இதை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இதை எப்படி எழுதிக்கலாம் நம்ம? 450 into 100, இது ஸ்கொயர்னால 2 டைம்ஸ் எழுதிக்கலாமா? டிவைடட் பை 15 into 15 எழுதிக்கலாமா? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகிடும்? 415 ஆகிடுமா? இன்ட்டு 100 டிவைடட் பை 15. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 3 5s are 15, 9 5s are 15. அகைன் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 3s are 9, 30 ஆகிடும். 15 1s are 15, 15 2s are 30. அப்போ ஆன்சர் என்ன? 2 into 100, 200. அப்போ ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இது ஜஸ்ட் ஃபார்முலா. 2 இயர்ஸ்னால் இதுதான் ஃபார்முலா ரைட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். The difference between simple interest and compound interest for 3 years at 10% per annum is இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து சம் தான் நம்மளுக்கு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ 3 இயர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்? P is equal to different into 100 cube divided by R squared into 300 plus R. இதான் நம்மளுக்கு வந்து ஃபார்முலா. ஓகேவா? இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6.20 இன்ட்டு 100 கியூப். அப்போ 100 into 100 into 100ன்னு ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் என்ன? இங்கே 10 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர் ஸ்கொயர் 10 into 10 100 into 300 plus R எவ்வளோ? 10. ஓகேவா? இப்போ இந்த 100ஐயும் இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணுங்க. இதை ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 620 கிடைக்கும். இன்ட்டு இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஓகேவா? அப்போ இங்கே ஒரு 100 இருக்கா? 100
டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 310 கிடைக்குமா? இப்போ இந்த 0 கேன்சல் பண்ணிடலாமா? 31 1s are 31, 31 2s are 62, இங்கே ஒரு 0 இருக்குது, இதை அப்படி வச்சுக்கோங்க. அப்போ 20 into 10 எவ்வளோ? 200. இப்போ இதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 200 தான் இதுக்கும் ஆன்சர். ஓகேவா? 3 இயர்ஸ்னால் நீங்கள் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். 2 இயர்ஸ்னால் நம்ம மேலே ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? The difference between the compound interest compounded every 6 months and simple interest on a certain sum of money at the rate of 12% per annum for 1 year is 36. The sum is கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ப்ராப்ளம் இல்லை, பெர் ஆனம் தான் கொடுத்துருக்காங்க, அது 12 தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதுவே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து என்ன 6 மந்த்து சொல்லியிருக்காங்களா? அப்போ 6 மந்த்து சொல்லியிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம அதை வந்து இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 6 டிவைடட் பை 12 போடலாமா? ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாசமா, அதனால 6 டிவைடட் பை 12 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க? 12. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். ஓகேவா? இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு? 6 ஃபார் 6 இயர்ஸ் 6 மந்த்ஸுக்கு மட்டும். ஓகேவா? ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 1 இயர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இது என்னோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? இயர். நான் இயர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளோ இது கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ்? 12 டிவைடட் பை இந்த 6 பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 12 by 6ஓட ஆன்சர் என்ன? 2. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சா? நம்மளுக்கு ஆரும் தெரியும், என்னும் தெரியும். ஓகேவா? இப்போ இந்த n equal to 2னா நம்மளுக்கு எந்த ஃபார்முலா? P is equal to difference into 100 by R the whole square. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? டிஃபரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 36 into 100 into 100 divided by R வந்து 6ஆ, அப்போ ஸ்கொயர்னு வரதுனால 6 into 6ன்னு எழுதிக்கிறோம். இல்லாட்டி 36ன்னு கூட எழுதிக்கலாம். அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்போது 100 into 100 எவ்வளோ? 1 போட்டு எத்தனை 0 இருக்குது? 4 0. அப்போ ஆன்சர் என்ன? 10,000. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான். இது 6 மந்த்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறதுனால அதை நம்ம எப்படி இயருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம்? அப்போ 6 மந்த்து டிவைடட் பை ஒரு வருஷத்துக்கு எத்தனை மந்த்து? 12 மந்த் இன்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12. அதனால இப்படி போட்டிருக்கோம். அப்போ 6 டிவைடட் பை 12 இஸ் ஈக்குவல் இன்ட்டு 12 ஈக்குவல் டு 6ன்னு மாற்றியாச்சு. ஓகேவா? அப்போ n ஈக்குவல் டு என்ன கிடைக்கிது? ஒரு வருஷத்துக்கு 12, அப்புறம் 2 தான் போடணும் இல்லையா? அப்போ 12 by 6 இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ n ஈக்குவல் 2 கிடைச்சிருது. சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, find the compound interest on 2000 at 20%. ஓகேவா? per annum for 1.5 years. The interest being compounded half yearly அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஹாஃப் இயர்னா என்ன அர்த்தம்? 6 months தான். அகைன் அதை எப்படி போடுவோம் நம்ம? இப்போ 1.5 years divided by எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 மந்த்துக்கு கொடுத்துருக்காங்களா? 6 month. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் மந்த்தில் கன்வெர்ட் பண்ணால் கிடைக்கும் நம்மளுக்கு. 1.5 இயர்ஸுங்கிறது எவ்வளோது? ஒரு வருஷங்கிறது 12 மாதம். அப்போ 1.5 இயர்ஸுங்கிறது 18 மாதம், அதாவது 18 months. ஓகேவா? டிவைடட் பை 6 போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 3 கிடைக்கிது. ஓகேவா? அதுவே இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 20. ஓகேவா? இப்போது 6 மந்த்துக்கு போட்டால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 6 divided by 12. அகெயின் வந்து அதை வந்து இயரை கன்வெர்ட் பண்ணும். 6 divided by 12 இன்ட்டு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20. இப்போ இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 2 10 கிடைக்கும். இப்போ இது 10 கிடைக்குதா? நம்மளுக்கு இப்போ வந்து ஆறும் தெரிஞ்சிருச்சு, என்னும் தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ என்ன ஃபார்முலா? 2000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைச்சிது? 10 இருக்கு. அப்போது 110 by 100 எத்தனை வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க?
3 வருஷத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க 2000. ஓகேவா? அப்போ என்ன கண்டுபிடிக்கலாம் நம்ம? 2020 வந்து கேன்சல் பண்ணிடலாமா? இது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்னா, நம்மளுக்கு தெரியும்ல, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ 100 + r டிவைடட் பை 100 த ஹோல் பவர் என்ன நம்மளுக்கு தெரியுமா? அதில் தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு பி வந்து 2000, 100 + r எவ்வளோ நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கு? 6 மந்த்துக்கு 10. அப்போ 100 + 10 110 டிவைடட் பை 100 ஹோல் பவர் n ஈக்குவல் டு எவ்வளோ கிடச்சிருக்கு? 3. ஓகேவா? போட்டாச்சா? சார் இது எப்படி ஆக்சுவலாக இப்படி கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா அது கியூப்ல இருக்கு இல்லையா? அப்போ 2000 இன்டூ இந்த ஜீரோவை இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணுங்க. அப்போ வந்து 11 கியூப் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? 1331 கிடைக்கும். ஓகேவா? டிவைடட் பை 10 கியூப் இப்படி கிடைக்குமா? 1000 கிடைக்குமா? 10 கியூப் என்ன? 1000. அப்போ இந்த 3 0 இந்த 3 0 கேன்சல் பண்ணுங்க. இதோட ஆன்சர் என்ன கிடைக்குது நம்மளுக்கு? இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 2662 கிடைக்குதா? இதுதான் இப்போ அமௌண்ட். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபலா? அப்போ 2000லேருந்து 2662ல் 2000 போச்சுன்னா எவ்வளோ? 662. இது எப்படி பண்ணியிருக்கோம்? ஏங்கிறது என்னது? 2000. இங்கே பாருங்க, 2662 மைனஸ் பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? 2000 சாரி 2000. இப்போ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 662. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இது நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் 1லேயே பார்த்துருக்கோம். இந்த ஃபார்முலாலாம் பார்க்காதவங்க பாருங்கள். இதில் என்ன, இதில் வந்து டைரெக்டாக கொடுக்காம ஹாஃப் இயர்னு கொடுத்ததுனால நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டையும் இயரையும் வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து, the difference in simple interest and compound interest on a certain amount at 10% per annum at the end of third year வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 620. வாட் இஸ் த பிரின்சிபல்? நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் தேர்ட் இயருக்கு என்ன ஃபார்முலான்ட்டு. சாரி, 3 இயர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இந்த ஃபார்முலாவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு, இந்த ப்ராப்ளத்தை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆன்சர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.